மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. புதிய பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீரென பதவி உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். உங்களுடைய செல்வாக்கு மிகவும் உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிக சிறந்த நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே புதன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த கிரக அமைப்பு காரணமாக பல நன்மைகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். திருமண தடை விலகும். திருமண நாள் வெகு விரைவிலே நிச்சயிக்கப்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணமாகி இன்னும் மக்கட்செல்வம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர சந்தானம் உற்பத்தியாகும் ஒரு அற்புதமான ஒரு நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ராசிக்கு 8ஆம் இடமான மகரத்திலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு ஏதோ ஒருவித இனம் புரியாத எதிர்மறை எண்ணமெல்லாம் மனதிலே அலைமோதி கொண்டிருக்கும். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வரவும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடைமைகளை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ளவும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ராசியிலே தொடர்ந்து நீச்சம் பெற்றிருக்கின்ற செவ்வாயும் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதன் பிறகு நகர்ந்து விடும். சிம்மத்திற்கு வந்துவிடும் செவ்வாய். ஆகவே யோகாதிபதி செவ்வாய் நீச்சத்திலிருந்து நகரப்போகிறது. ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறது. 10ஆம் இடத்து குரு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது என்னும் காரணங்களினால் இந்நாள் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். குறிப்பாக தொழிலிலே ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அயல்நாடு செல்ல வேண்டும் என விரும்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் மிக பெரிதாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. விரையாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கிறது. 4ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை. தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதியின் பார்வை. ஆகிய அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை அதிலே நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என நீங்கள் குறிக்கோள் வைத்துக் கொண்டு செல்கிறீர்களோ அந்த இலக்கை நிச்சயமாக இந்த நாளிலே எட்டி பிடிக்க முடியும். தொழில் முன்னேற்றம் ஒன்றுதான் உங்களுக்கு குறியாக இருக்கும். வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. என்னுடைய தொழிலை நான் நன்கு முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், தொழிலிலே நான் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்னும் ஒரே குறிக்கோளோடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். துரோணாச்சாரியாரிடம் அர்ஜுனன் சொன்னது போல கணையின் நுனியிலே கனியின் காம்பு தெரிகிறது என்று உங்களுடைய டார்கெட் என்னவோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அத்தகைய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் வெற்றி திருநாளாக விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் லாபாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று வீச துவங்கி இருக்கிறது. ராசியிலே சனி இருக்கிறது என்றாலும் அது அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி என்று ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடமாகிய துலாத்திற்கு செல்ல போகிறது. அது செல்வதற்கு முன்பாக சில நன்மைகளை செய்துவிட்டு போகும். உங்களுக்கு இப்பொழுது முக்கியமான தேவை என்னவோ, முக்கியமான பிரச்சனை என்னவோ, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவோ அது நிறைவேறுகின்ற ஒரு நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அதிலும் குறிப்பாக இந்த நாள் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே 2ஆம் இடத்தில் புதன் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதிலே மிக உயர்ந்து விளங்குகின்ற ஒரு
தருணம் இப்பொழுது வந்திருக்கிறது. உங்களுடைய பொருளாதார நிலைமையும் வெகு சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ராசி அதிபதி கடந்த 2 மாதங்களாக நீச்சஸ்தானத்திலே இருக்கிறது. கடகத்திலே அது நகர்ந்து சிம்மத்திற்கு வரப்போகிறது. அதற்கு முன்பாக ராசி அதிபதியும் பாக்யாதிபதியும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக கடகத்திலும் மகரத்திலுமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. அதாவது சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளும் ஒரு நாள் என்பதால் இது சந்திரமங்கல யோகம் பெற்ற நாளாக விளங்குகிறது. குருமங்கல யோகம் ஏற்பட போகிறது. முன்கூட்டியே அதன் பலன்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். வீடு மனை நிலம் தொடர்பான விஷயங்களிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்குவது விற்பது போன்றவை சுலபமாக நடைபெறும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார நிலையிலே உள்ள சிக்கல்கள் அனைத்தும் தீரும். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறந்து விளங்கும். இந்நாளிலே உங்களுடைய நண்பர்கள் சிலரை சந்திப்பீர்கள். அந்த சந்திப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் மேன்மையடையும். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்குகின்றது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலின் வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். மகரத்திற்கு இப்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு நல்ல சுப முகூர்த்த நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் நன்கு விரிவடையும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். நீங்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது அந்த மாற்றம் கிடைக்கும். அடுத்து வருகின்ற மாற்றம் நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6க்குடைய சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருப்பதால் நன்மை. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் நன்மை. பல விதத்திலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்நாளிலே நீங்கள் எதை செய்ய வேண்டும் என திட்டமிட்டாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீனராசிக்கு திரிகோண ஸ்தானாதிபதிகளாகிய செவ்வாயும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே எதிர்கோட்டிலே 180 டிகிரிஸில் சமசப்தமமாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய நீண்ட நாளைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். விரும்பியதை செய்வீர்கள். மனதிற்கு தோன்றியதையெல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். மனம் போன போக்கிலே கால் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனக்கட்டுப்பாடு சற்று அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. எனினும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும்.